குட் ஈவினிங். Good evening, sir. Good evening, sir. குட் ஈவினிங் மேம். நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பாடம் படிச்சாச்சுங்களா? Sir, voice break ஆகுதுன்னு தடவை சொல்லுங்க சார். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பாட்டு படிச்சாச்சுங்களா? Yes, sir. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கேட்டுட்டு அப்படியே உள்ள டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பானுப்ரியா மேம் படிச்சாச்சுங்களா? பானுப்ரியா மேம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேம் கேக்குதுங்களா? ஜெனிலா மேம், நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அதற்கான ஆர்டிகல் என்ன? Sir, National Commission for ஷெட்யூல் காஸ்ட் 338, sir. 338 அவ்வளவுதானா? வேற ஏதாவது 338 ஏபி, தானே சார்? வேற ஏதாவது ஏபின்னு A வருமா? வந்து ST-க்கு தானே சார்? ஓகே, சரி. அப்படி நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டின் அப்படின்னு எப்போ தனித்தனியா பிரிக்கப்பட்டது காயத்ரி மேம்? ஐஸ்வர்யா மேம்? நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டின்னு தனித்தனியா பிரிக்கப்பட்டது எப்போ? நீங்க அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுங்க. சொல்லுங்க மேம். தெரியலைங்க சார். படிக்கலீங்களா? சார் இப்போ ரீசெண்டா பார்த்ததுதான் சார் ஞாபகம் இருக்கு. அது ஞாபகம் வர மாட்டேங்குது சார். இது இப்போ ரீசெண்டா பார்த்ததானுங்க இல்லையா? சார் மண்டே கிளாஸ் வரைக்கும் ஓரளவுக்கு பார்த்தேன் சார். ஸ்டோரேஜ் எப்படி செட் பண்ணி வச்சிட்டீங்களா? மண்டே வரைக்கும் பார்த்தா போதும், அதுக்கு முன்னாடி இவ்வளவுலாம் எரேஸ் ஆயிடும் அப்படின்னு. இல்ல சார், இல்ல சார், நான் படிச்சிடுறேன் சார். ஓகே மேம். அடுத்த தமிழ் மேம் உங்களுக்கானது. அந்த ஷெட்யூல் காஸ்ட் நேஷனல் கமிஷன் இருக்கு இல்லையா, அதற்கான சேர்மன் யாரு? சார் ஸ்ரீ கிஷோர் மக்வானா அப்படின்றவர் சார். ஓகே மேம். 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க சார். ஓகே. அப்பப்போ டைம் இருக்கும்போதே படிச்சிருங்க, அப்படி இல்லைன்னா அது பாட்டுக்கு பெண்டிங் ஆகிட்டே இருக்கும். ஓகே, வரவங்க வரட்டும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்பதான் ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருக்கும், இல்லை நான் மட்டுமே ஆன்சரை சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். சரியா? சரி, வேலூர் ரிவோல்ட் அப்படிங்கிறது எப்போ பிரேக் அவுட் ஆனது அப்படிங்கிறது, அதற்கான தேதி என்ன? ஜூலை 10 July 10, 10. 18. 10 சார். 18. ஜூலை 10 1806. சரி, மே 10ஆம் தேதி வெடித்த புரட்சி அப்படின்னா இது மே 10. சார் 1857 ரிவோல்ட் சார். 1857 கிரேட் மீரட்ல. ரிவோல்ட். ஓகே. சரி, இந்த காலகட்டத்துல 1805ல மெட்ராஸோட கவர்னரா இருந்தவர் யாரு? மெட்ராஸோட கவர்னர். 5ல. ஐயோ. சார் வில்லியம் வில்லியம் பெண்டிங் சார். வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங். அதனாலதானே அவரை பதவியை விட்டு காலி பண்ணாங்க. எஸ் சார். ஓகே. ஜூலை 31 1805 என்ன வருடம்? என்ன காரணம்? அந்த தேதியில நடந்த விஷயம் என்ன? ஜூலை 31 1805.
தீரன் சின்னமலை அவங்க தீரன் தூக்குல போட்டு சின்னமலை தூக்குல விட்ட வருடம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே, சாரி சென்னை, ஜூலை 10, 1906. அடுத்த இரண்டாவது கேள்வி. Who was the commander in chief responsible for the new military regulation in வேலூர் ஃபோர்ட்? புதிய ராணுவ திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அங்க நாம அந்த கதையில 2 பேரை பார்த்திருப்போம் இல்லையா? சர்ஜன் சார் ஜான் கிரடாக் வந்து வந்திருப்பாரு கட்டாக். சார். மிலிட்டரி ரெகுலேஷனை கொண்டு வந்தது. ஆமா. டர்பன் சிஸ்டத்தை கொண்டு வந்தது கர்னல் அக்னி இல்லையா? அக்னி. ஓகே. ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறவர் யாரு? விக்டிம் சார். தேர்ட் விக்டிம். தேர்ட் விக்டிம். ஃபேன்கோர்ட்? ஃபர்ஸ்ட் விக்டிம் சார். ஓகே. செகண்ட் மெகேரஸ். ஓகே. வேர் த சன் ஆஃப் திப்பு சுல்தான் சென்ட் ஆஃப்டர் தி வேலூர் ரிவோல்ட்? எங்க அனுப்பப்பட்டாங்க? கல்கட்டா சார். கல்கட்டா. கல்கட்டா. ஓகே. எங்கிருந்து கல்கத்தா கல்கத்தாவுக்கு அனுப்பியாச்சு. அது வரைக்கும் இருந்தது வேலூர்ல. வேலூருக்கு எங்கிருந்து வந்தாங்க? வேலூர் கோட்டையில இருந்து. வேலூர் கோட்டையில இருந்து அனுப்பியாச்சு. வேலூர் கோட்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? மைசூர். எங்க எங்க? மைசூர் தானே சார்? மைசூர். சரி, மூணாவது ஆங்கிலோ மைசூர் வார் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த ஆங்கிலோ மைசூர் வாரோட ட்ரீட்டி என்ன? ஆங்கிலோ மைசூர். மூணாவது பாரிஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம் தானே சார்? ஸ்ரீரங்கப்பட்டினம். யா. அந்த ட்ரீட்டி போடுறதுக்கு ட்ரீட்டில எத்தனை குழந்தைங்களை பணைய கைதியா கொண்டு போயிருப்பாங்க? 2 பேர் சார். யாரெல்லாம்? சார் நேம் டக்கு ஞாபகம் வரல சார். அப்துல் காலிக் முய்சுதீன் இல்லையா? 2 பேர். ஓகே சார். ஓகே. அடுத்து 4வது கேள்வி. தி இமிடியட் காஸ் ஃபார் த வேலூர் ரிவோல்ட் வாஸ் தி இன்ட்ரோடக்ஷன். என்ன காரணத்தினால உடனடியா இங்க போர் தொடங்கினதுக்கு காரணம்? அதாவது என்ஃபீல்டு ரைஃபிள் அப்படிங்கிறது இங்க வரப்போறதுல அது 1857 கிளர்ச்சி. ட்ரெஸ் கோட் அண்ட் நியூ டவன் அதுதான் முக்கிய காரணம். அதுபோக லோ சேலரி அதுவும் ஒரு காரணம். ஆனா அது முக்கிய காரணம் இல்ல. கிரீஸ்டு கேட்ரிட்ஜ் இது எங்க 1857 ரிவோல்ட்ல. அப்ப இது ரெண்டுமே 1857ஆம் ஆண்டு நடந்த கிளர்ச்சியில முக்கிய காரணங்கள் இதெல்லாம். இங்க 1806 வேலூர் புரட்சியில முக்கிய காரணம் இந்த ட்ரெஸ் கோடும் நியூ டர்பனும். அப்ப இதுக்கு ஆப்ஷன் பாம்பே. 5வது. இன் சவுத் த பாளையக்காஸ் லெட் த ரிவோல்ட் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப். பாளையக்காரர் புரட்சி அப்படிங்கிறது மருது பிரதர்ஸ். சரி, இப்போ பாளையக்காரர் புரட்சி அப்படிங்கிறது முதல் பாளையக்காரர் புரட்சி, 2வது பாளையக்காரர் புரட்சின்னு 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் பாலிகார் வார், செகண்ட் பாலிகார் வார் அப்படிங்கிறது. அப்போ இப்போ சவுத்ல நடக்கிறது எத்தனாவது பாலிகார் வார்? செகண்ட் பாலிகர். செகண்ட். செகண்ட். அதுதான் யாருடைய லீடர்ஷிப்ல? மருது பிரதர்ஸ். பெரிய மருது, சின்ன மருது. நானா சாஹிப் அப்படிங்கிறவர் யாரு? நானா சாஹிப் யாரு? சார் 2ஆம் பாஜிராவோட சார் அவர் வந்து கான்பூர் அடாப்டட் சன். கான்பூர்ல வந்து ஒரு கான்பூர்ல போராட்டத்தை வழிநடத்தினவர். இந்த நானா சாஹிப்பை முதல்ல டிஃபீட் பண்ண பிரிட்டிஷ் ஆபீசர் யாரு? மேஜர் ஹேவ்லாக், ஜெனரல் ஹேவ்லாக். தாந்திய தோப்பை யாரு? அவரோட படை தளபதி சார். இன்னொருத்தர் அசீமுல்லா. ராணி லட்சுமி பாய இந்த போராட்டத்தின் மூலமா பெஸ்ட் அண்ட் பிரேவஸ்ட் லீடர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தது யாரு? சார் பிரிட்டிஷ் ஆஃபீஸர் அப்ப இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. மற்றதெல்லாம் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குது. அடுத்து, who among the following the first women from South India to take part in the non-cooperation movement in 1921? 1921ஆம் ஆண்டு இங்க நடந்த போராட்டம் அப்படிங்கிறது என்ன? நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். இது அறிவிக்கப்பட்டது எப்போ? ஆகஸ்ட் 1, 1920. அறிவிச்சது யாரு? மகாத்மா காந்தி. இதே தேதியில இறந்து போனது யாரு? பால கங்காதர திலகர். இந்த 1920ஆம் ஆண்டு 2 முறை காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். ஸ்பெஷல் செஷன் நடந்தது செப்டம்பர் மாதமே கல்கட்டால. அதுக்கு தலைமை தாங்கினது லாலா லஜபத் ராய். 1920ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தது சேலத்தை சேர்ந்த விஜய ராகவாச்சாரியார். இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்டோட ஒரு பார்ட் தான் நம்ம டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த டெம்பரன்ஸ் மூவ்மெண்ட்ல கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு முக்கியமான விமன் லீடர் அப்படிங்கிறது தான் இந்த அஞ்சலையம்மாள், கடலூர் அஞ்சலையம்மாள். இவங்களோட ஹிஸ்டரி நம்ம பார்த்திருப்போம். இவங்களுக்கு ஒரு 9 வயது மகள் இருந்தாங்க.
அவங்க நீல் ஸ்டேட் ரிமூவல் ப்ரொட்டஸ்ட்ல போராடி சிறைக்கு போன போது காந்தி வந்து சந்திச்சு அப்புறம் அந்த பொண்ணை வரதா ஆசிரமத்திற்கு கொண்டு போயிருப்பாரு. அதுபோக அந்த அம்மா 1937, 46, 52 3 காலங்கள்லயும் எம்எல்ஏ பதவி வகித்த ஒரு ஆளு கடலூர் அஞ்சலை அம்மாள். காந்தியால கொடுக்கப்பட்ட பட்டம் தான் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படிங்கிற பட்டம். 1934ஆம் ஆண்டு கோயம்புத்தூர்ல இருந்து திரும்பி போகும்போது கடலூர்ல வச்சு கொடுக்கப்பட்ட பட்டம் இல்லையா? அம்புஜத்தம்மாள் முதல்ல அரசியலுக்கு வந்தது 1930 காலகட்டத்தில் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட். முத்துலட்சுமி ரெட்டி நம்ம இந்தியாவுல முக்கியமா சவுத்ல ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டரா இருந்தது இந்த முத்துலட்சுமி ரெட்டி தான். அப்புறம் 1949ல சின்னதா கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல் தொடங்கி 52ல அடிக்கல் நாட்டி 54ல மிகப்பெரிய அளவுல அந்த ஹாஸ்பிட்டல் தொடங்கியாச்சு. அதுதான் ஒன் ஆஃப் தி லீடிங் இன்ஸ்டியூட் இன் ஏசியா. அதுதான் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட். அப்போ இதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது அஞ்சலி அம்மையார். அசலாம்பிகை அம்மையார் 1875ல இருந்து 1955 வரைக்கும். அசலாம்பிகை அம்மையாருக்கு தான் இக்கால ஔவையார் அப்படிங்கிற ஒரு பட்டமும் இருக்கு. ஆத்திசூடி வெண்பா, திலகர் மான்மியம், அப்புறம் காந்தி புராணம் இதெல்லாம் எழுதுனது அசலாம்பிகை அம்மையார் தான். ஓகே, அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ அஞ்சலி அம்மாள். அடுத்து ஹூ என்டர்ட் இன்டு பொலிட்டிக்கல் இன் 1930 during the சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட். அது அம்புஜத்தம். அம்புஜத்தம்மாள். காந்தியோட தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்குது இந்த அம்புஜத்தம்மாளுக்கு. அடுத்து ஹூ among the following had participated in the நீல் ஸ்டேட்டிவ் சத்தியாகிரகா along with their 9-year-old daughter? அது நம்ம கடலூர் அஞ்சலி அம்மாள். அஞ்சலயம். ஆமா. Find out the correct statement Anjali Ammal about Anjali Ammal. She joined politics when Gandhi started non-cooperation movement in 1921. இதுல காந்தி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவங்க பங்கெடுத்தது தான் 1921. சரியா? அப்படிதான் அதை மீன் பண்ணிக்கணும். டியூ டு ஹர் கரேஜ் காந்தி கால்டு ஹர் த சவுத் இந்தியாஸ் ஜான்சி ராணி. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். நாம ஒருவேளை என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னா, காந்தி ஸ்டார்ட் நான் கோஆபரேஷன் இன் 1921 கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இது தொடங்குனது 1920 அப்படின்னு யோசிக்க வேண்டாம். காந்தி 1920ல தொடங்கிட்டாரு. 1921ல அந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடந்துட்டு இருந்தது. அந்த காலகட்டத்துல தான் இவங்க இந்த போராட்டத்துக்கு வர்றது காரணம். சரியா? அதனால ரெண்டுமே சரிதான். போத் ஆர் கரெக்ட். அடுத்து who among the following was called as the adopted daughter of Gandhi? கொஞ்சம் டவுட்டா தான் சார் இருக்கு. அம்புஜத்தம்மாள். இது அந்த 9வது கேள்வியா? பி சார், ஆப்ஷன் பி அம்புஜத்தம்மா. இதுக்கும் அம்புஜத்தம்மாள் தாங்க அடாப்டட் டாட்டர். ஏன்னா நம்ம காந்தி தானே இந்தியாவை சரி நம்ம சவுத்துல வரும்போது மெட்ராஸ்க்கு வரும்போதெல்லாம் அம்புஜத்தம்மாள் வீட்டுல தான் தங்கிட்டு போயிருக்காரு. அம்புஜத்தம்மாளோட ஃபேமிலியோட தான் ரொம்ப க்ளோஸா இருந்தவர். அப்போ அதனாலதான் அடாப்டட் டாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து the பாலைக்கா சிஸ்டம் வாஸ் புட் இன் பிளேஸ் இன் தமிழ்நாடு வை? இந்த பாலைக்கா முறை விஸ்வநாத நாயக்கர். 1529ஆம் ஆண்டு நம்ம மதுரை மண்ணுக்கு வந்திருந்தாரு. அவர் அனுப்பிச்சது யாரு? விஸ்வநாத கிருஷ்ணதேவர். நாயக்கர். ஆமா, துளுவ மரபை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் தான். இது முதல்ல பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது எங்க கொண்டு வரப்பட்டது? வாரங்கல் சார், பிரதாபருத்ரன். அங்க தொடங்கி விஜயநகர பேரரசுக்கு வந்து விஜயநகர பேரரசு மூலமா இங்க வந்தது. இதுக்கு காரணம் விஸ்வநாத நாயக்கர். அவர் கூட இருந்தவர் தான் பிளவாய் அரியநாத முதலியார். பிரதாபருத்ரன் அப்படிங்கிறவர் காக்கத்திய கிங்டத்தோட பேரரசர். நாகம நாயக்கர் அப்படிங்கிறது விஸ்வநாத நாயக்கரோட அப்பா. ஆப்ஷன் டி. விஸ்வநாதரோட அப்பா. ஆமா, இந்த பாளையக்கார சிஸ்டம் வாஸ் பிராக்டிஸ் இன் தி காக்கத்திய கிங்டம். அது கரெக்ட் தான். பூலித்தேவர் ரிஃபாத் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ரிஃபாத் சார் கேக்குதுங்களா? சார் சொல்லுங்க சார். கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சார். ஓகே. பூலித்தேவர் recaptured Nirkatensewal in 1764 after the death of Khan Sahib. அதுவும் கரெக்ட் தான். யூசுப் கான் who was negotiating with the Palaikas without informing the company administration was charged with treachery and hanged in 1764. அதுவும் சரிதான். ஒண்டிவீரன் led one of the army units of கட்டபொம்மன். இது கரெக்டா? ஒண்டிவீரன் அப்படிங்கிறவரு பூலித்தேவர் படையில இருந்தவர் இல்லையா? புலித்தேவரோட அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ராங். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது 1, 2, 3 கரெக்ட். ஆப்ஷன் பாம்பே. அடுத்து பூலித்தேவர் ட்ரை டு கெட் தி சப்போர்ட் ஆஃப் ஹைதர் அலி அண்ட் பிரெஞ்சு. ஏன்னா ஆங்கிலேயர் எதிர்க்கணும்னு நினைச்சாரு பூலித்தேவர். பூலித்தேவருக்கு எதிரி ஆங்கிலேயர்கள், மைசூர் சமஸ்தானத்துக்கு எதிரி ஆங்கிலேயர்கள். அதனாலதான் ஹைதர் அலிட்ட உதவி கேட்டிருந்தாரு. ஹைதர் அலிக்கு உதவியா இருக்கிறது யாரு? பிரெஞ்சு. அதனாலதான் அவங்களோட சப்போர்ட். ஆனா ஹைதர் அலியால அந்த நேரத்துல உதவி பண்ண முடியல. ஏன்? சீரியஸ் கான்ஃபிளிக்ட் வித்துதான் மராத்தியர்களோட ஆல்ரெடி எங்க போர் நடந்துட்டு இருந்த காரணத்தினால. அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான். அசன் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஆப்ஷன் சென்னை.
அடுத்து ஹவு many பாளையம்ஸ் were there in தமிழ்நாடு? தமிழ்நாடுல மொத்தம் 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டது. கிழக்கு மேற்கு. கிழக்குல தெலுங்கு மொழி பேசக்கூடிய மக்கள், மேற்குல மறவர்கள் இருந்தாங்க. ஹூ டிஃபீட்டட் பூலித்தேவர் ஃபைனலி? ஃபைனலி கடைசியா கேம்பல். ஆமா கோலின் கேம்பல். ஆமா. ஹெரான் அப்படிங்கிறவர் முதல்ல பூலித்தேவரை ஃபேஸ் பண்ண பிரிட்டிஷ் ஆபீசர். மாஃபஸ் கான் அப்படிங்கிறவர் அன்வர்தீன் கானோட பையன், நம்ம முகமது அலியோட பிரதர். Based on the communities in the Palayaka, based on the communities, the Palayakas were classified as a Western Palayam and Eastern Palayam. கரெக்டா? சமயத்தின் அடிப்படையிலே, ஜாதியின் அடிப்படையிலே பிரிச்சாங்களா? இல்ல கண்டிப்பா. சார். நிலவியல் அடிப்படையில சார். ஆமா. நிலவியல் அமைப்பின் அடிப்படையில் அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. The Palayams held by Maravar chieftains were mostly in the western parts of தமிழ்நாடு, திருநெல்வேலி. அது கரெக்ட் தான். மறவர் கம்யூனிட்டி இருந்தது. The settlement of Telugu migrants in the eastern part of திருநெல்வேலி, அதுவும் கரெக்ட் தான். Their police duties were known as a படிக்காவல் அல்லது அரசு காவல், இதுவும் கரெக்ட் தான் இல்லையா? அப்ப 2, 3, 4 கரெக்ட். ஆப்ஷன் ஏ படிக்காவல் அல்லது அரசு காவல் அல்லது காவல் பிச்சை. யூசப் கான் remembered as a Khan Sahib, deputed as the commander of company's Indian troop was originally named as ஆங்கில கிழக்கு மருதநாயகம். மருதுநாயகம் அல்லது மருதுநாயகம். அவருக்கு யூசப் கான் ஒரு டைட்டில் இருக்கு, பேர் இருக்குது. அது போக கான் சாஹிப் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்குது. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் பிரிட்டிஷ் மேஜர் ஃபர்ஸ்ட் அட்டாக் த புலித்தேவர்ஸ் மெர்கட்டம் தவல் பாளையம்? அது கர்னல் ஹெரான். யார்? கர்னல் ஹெரானோட போனது யாரு? மாஃபஸ் கான். ராபர்ட் கால்டுவெல் யாரு? ராபர்ட் கால்டுவெல் யாரு? அவரை பத்தி ஏதாவது பார்த்துருக்கோமா? இது பார்க்கலையா? ராபர்ட் கால்டுவெல்ன்ற பேரே பார்க்கலையே. ஹிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கெசட் இதெல்லாம் எழுதுனது யாருங்க? சார். எழுதுனது யாருங்க? ராபர்ட் கால்டுவெல். ஓகே. அடுத்து மேஜர் கூட்ஸ் யாரு? மேஜர் கூட்ஸ் தான் அன்னைக்கு 1806 ஜூலை மாதம் அந்த வேலூர் கோட்டையில. இன்சார்ஜா இருந்தவர். அவர் தான் அங்க இருந்து ஸ்டீவன்சன் அனுப்பி விடுறாரு. அடுத்த பாயிண்ட் ஆட் ஒன்னு. இங்க மியன்னா, நபிகான் கட்டாக், மாஃபஸ் கான், முடிமையா. மியன்னா, முடிமையா, நபிகான் கட்டாக் 3 பேரும் சந்தா சாஹிப்போட ஏஜென்ட்ஸ். இவர் மட்டும்தான் மாஃபஸ் கான் மட்டும்தான் தவறானது. அப்போ 19க்கு ஆப்ஷன் சென்னை. பேட்டில் ஆஃப் களக்காடு வாஸ் ஹெல்ட் இன் த இயர் 1755. கரெக்ட் தான். ஒண்டு வீரன் லெட் த ஆர்மி யூனிட்ஸ் ஆஃப் புலித்தேவர், அதுவும் கரெக்ட் தான். இந்த பேட்டில் ஆஃப் களக்காடு மாஃபஸ் கான் ட்ரூப்ஸ் வேர் டிஃபீட்டட், அதுவும் கரெக்ட் தான். புலித்தேவர் காட் தி சப்போர்ட் ஃப்ரம் தி ராஜா ஆஃப் ராமநாதபுரம் அண்ட் புதுக்கோட்டை. 2 பேர் எதிரிகள் தானே தவிர 2 பேர் உதவி எல்லாம் பண்ணல. அப்போ 1, 2, 3 கரெக்ட். ஆப்ஷன் பாம்பே. பேனர்மேன் டெபியூட்டட் ஹூம் டு கன்வே ஹிஸ் மெசேஜ் ஆஸ்கிங் கட்டபொம்மன் டு சரண்டர். அது முதல்ல செப்டம்பர் 1ஆம் தேதியே பாளையங்கோட்டைக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ராமலிங்க முதலியார் தான் உள்ள அனுப்பி பார்த்துட்டு வர சொன்னாரு. எட்டப்பன் அப்படிங்கிறவரு கல்லர்பட்டியில பதுங்கி இருக்கும் போது போட்டு கொடுத்தவரு. ரகுநாத தொண்டைமான் புதுக்கோட்டையோட மன்னர். ஊமைத்துறை யாரு? கட்டபொம்மனோட பிரதர். சுப்பிரமணிய பிள்ளை கிழக்கு பாளையங்களில் ஒன்றான நாகலாபுரத்தில் வைத்து செப்டம்பர் 13, 1799ஆம் ஆண்டு தூக்கில போட்டாச்சு. கயத்தாறுல தூக்கில போட்டது கட்டபொம்மன. பாஞ்சாலங்குறிச்சியில போய் தலை துண்டிக்கப்பட்டது கட்டபொம்மனோட பிரதர்ஸ். ஆமா. விருப்பாட்சி அப்படின்னால இதை ரூல் பண்றது கோபாலநாயக்கர். Who of the following was not connected with the inquiry committee regarding கட்டபொம்மன்? வில்லியம் ப்ரவுன், ஜான் காசமேயர். இவங்க 3 பேரும் தான் அந்த என்கொயரி கமிட்டி. பேனர்மேன் கிடையாது. அதனால அதான் சரியானது. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். வீரபாண்டிய கட்டபொம்மன் was the son of ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். அவங்களோட அம்மா பேர் என்ன? ஆறுமுகத்தம்மாள். சிவசுப்பிரமணிய பிள்ளை வாஸ் த மினிஸ்டர் ஆஃப் வேலு நாச்சியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா அவர் கட்டபொம்மனோட மினிஸ்டர். இப்போ 1 மட்டும்தான் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது 1 மட்டும்தான் சரியானது. அடுத்து who of the following were killed when Kattabomman and his minister tried to escape from the ராமலிங்க விலாசம் பேலஸ் ஆஃப் ராமநாதபுரம்? அப்போ லெப்டினன்ட் கிளார்க். ஆமா. ஜாக்சன் கலெக்டர், அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தவர் லூசிங்டன். நேம் த நியூ கலெக்டர் அப்பாயிண்டட் இன் பிளேஸ். ஆமாங்க. நேம் த நியூ கலெக்டர் அப்பாயிண்டட் இன் பிளேஸ் ஆஃப் த கலெக்டர் ஜாக்சன் ஆஃப்டர் ஹிஸ் டெர்மினேஷன். அவருக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்தவர் எஸ்ஆர் லூசிங்டன். டவுன் ஓரம்லாம் என்கொயரி கமிட்டி. எட்வர்டு கிளைவ் அந்த நேரத்தில் மெட்ராஸோட கவர்னர் இருந்தவர். தி எக்ஸ்பெடிஷன் டு பாஞ்சாலங்குறிச்சி வாஸ் லெட் பை. பாஞ்சாலங்குறிச்சிக்கு படை எடுத்து போனது மேஜர் பேனர்மேன். அது மேஜர் பேனர்மேன் இப்படியும் கேட்கலாம். இல்ல கட்டபொம்மனுக்கு தூக்கு தண்டனை அளித்த நீதிபதி அப்படின்னு கேட்டாலும் அதுவும் மேஜர் பேனர்மேன் தான். சரியா? ஹெக்டர் முன்ரோ யாரு? எங்க பார்த்திருக்கோம் ஹெக்டர் முன்ரோன்ற பேரு? 1764ஆம் ஆண்டு பேட்டில் ஆஃப் பக்சர் நடந்தது. அந்த பக்சர் போர்ல படையை வழி நடத்தினது ஹெக்டர் முன்ரோ.
கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு டு டெத் ஆன் அக்டோபர் 16 1799 ஆண்டு. The Palaikar system was evolved in the extension of Vijayanagara rule into the Tamil Nadu. The Palaikar of Sivagiri was a tributary to the company. ரெண்டுமே சரிதான் இல்லையா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ரெண்டுமே கரெக்ட். அடுத்து choose the correct statement. Kuili, a faithful friend of Velinachar, is said to have led the unit of women soldiers and named after the Udayal. Udayal was a shepherd girl who was killed for not divulging information on Velinachi. ரெண்டுமே சரிதானா? ரெண்டுமே கரெக்ட் தான். அடுத்து who among the following British official is related with the brave Queen வேலுநாச்சியார்? வேலுநாச்சியாரோட ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் அப்படின்னா கேப்டன் போன் ஜோர். அவர் தானே முத்து வடுகநாதரை கொலை பண்ணது. அடுத்து சொல்லுங்க என்னங்க? காளையார் கோயில்ல அவங்களோட காளையார் கோயில்ல 1774 கொலை பண்ணதுங்க. ஆமா. கான் சாஹிப் டைட்டில் வாஸ் கான்ஃபர்ட் ஆன் யூசுப் கான் பை கொடுத்தது ஆங்கிலேயர்கள் சோழவரம். கோபால நாயக்கர் வாஸ் தி ரூலர் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பாளையம்? கோபால நாயக்கர் இதுல நமக்கு திண்டுக்கல் இருக்கு, விருப்பாட்சி இருக்கு. இதுல எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது விருப்பாட்சிங்க தான் சரியான ஆன்சர். அவர் திண்டுக்கல் கூட்டமைப்பு வழி நடத்தினாரு. ஆனா அவர் எந்த பாளையத்தோட ரூலர் அப்படின்னா விருப்பாட்சி. The first chieftain in India to resist the British. ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் தலைவர் யாரு அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பூலித்தேவர். 1715 ஆண்டுல இருந்து 1767 ஆண்டு வரைக்கும் வாழ்ந்தவர். விஸ்வநாத நாயக்கர் இன்ஸ்டிடியூட்டட் தி பாலைக்கார் சிஸ்டம் வித் தி கன்சல்டேஷன் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர். அவருடைய அமைச்சரா இருந்தவர் தலவாய் அரிநாத முதலியார் அப்படிங்கிறவர் தான் அமைச்சர். ஆமா. The பாலைக்கார் சிஸ்டம் வாஸ் ஒரிஜினலி பிராக்டிஸ்ட் இன் அது காக்கத்திய பேரரசு, பிரதாபருத்ரன். ஆமா. டேஷ் brought பூலித்தேவர்ஸ் 3 மேஜர் ஃபோர்ட்ஸ் நெற்கட்டாம்செவல், வாசுதேவனல்லூர் அண்ட் பனையூர் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அதை கொண்டு வந்தது மருதநாயகம், யூசுப் கான் அல்லது கான் சாஹிப். 1761 இந்த 3 கோட்டையும் கைப்பற்றினாரு. 1764 அவர் இறந்து போயிட்டாரு. பூலித்தேவர் ட்ரை டு கெட் தி சப்போர்ட் ஆஃப் பிரெஞ்சு டீம் ஹைதர் அலி டீம். Who was the first Palaikar to resist the East Indian Company's policy territorial? அது முதல்ல எதிர்த்தது பூலித்தேவர். Who had established a close relationship with 3 agents of Tanta Sahib? அது பூலித்தேவர் தான் மிக நெருக்கமாக இருந்திருந்தாரு. என்ன காரணம்? இவர் ஆங்கிலேயரை எதிர்த்தாரு. பூலித்தேவர் recaptured நெற்கட்டாம்செவல், அது 1764 ஆப்ஷன் ஏ. Who had borrowed money from East Indian Company to meet the expense he had incurred during the Carnatic War? அது நவாப் ஆஃப் கர்நாடிக். அவர் தான் யாரு? முகமது அலி. முதல்ல முகமது அலிக்கு அப்பாவா இருந்தது யாரு? அந்த போர்ல இருந்தது அன்வருதீன் கான். ஆமா. நவாபா வந்தது யாரு? முகமது அலி. முகமது அலிக்கு அப்புறம் வந்தது யாரு? அவர் பையன் யாருங்க? முகமது அலியோட பையன் யாரு? போச்சா? உம்தாத் உல் உமரா. யூசுப் வாஸ் ஹேங்க்ட் as a rebel by முகமது அலி, the Nawab of Arcot, in which of the following place? அது சம்மட்டியாபுரம் நியர் மதுரை. அடுத்து the word பாளையம் means a domain, military camp or little kingdom. correct தான். The literal meaning of Palaikar is the holder of a camp. அதுவும் correct தான். They functioned as the independent authorities within their respective பாளையம். அந்தந்த பாளையங்களுக்குள்ள அவங்களுக்கு தான் சுதந்திரமானது. பாளையங்கள்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த பாளையத்துக்கு அவங்களால சுதந்திரம் இல்லை. ஆனா அவங்க பாளையத்துக்குள்ள அவங்க சுதந்திரமா ரூல் பண்ணலாம். The system was practiced earlier in Kalkatti kingdom of Varangal in the period of Madurai Nayaks. இது கரெக்டா? இங்க மதுரையில நாயக்கர்கள் வந்ததுக்கு காரணமே விஸ்வநாத நாயக்கர் தான். அப்ப அதுக்கு முன்னாடி எப்படி அங்க இருக்கும்? அதனால இந்த 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தப்பு. ஏன்னா காக்கத்திய பேரரசு காலகட்டத்திலேயே இந்த பாளையக்காரர் முறை மதுரை நாயக்கர்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா தப்பு. அதனால நமக்கு 1, 2, 3ங்கிறது தான் சரி. ஆப்ஷன் பாம்பே. When did விஸ்வநாத நாயக்கர் become independent ruler of மதுரை? அது 1529. அதே வருடத்திலே கிருஷ்ணதேவராயரும் இறந்தும் போயிட்டாரு. அம்புஜித்தம்மாள் wrote a book titled நான் கண்ட பாரதம். அதுபோல 1964 ஆண்டு கொடுத்த விருது பத்மஸ்ரீ. இந்தியா எ நேஷன் அப்படிங்கிற புக் யாரோடது? ஆனி பெசன்ட். மை எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் லெஜிஸ்லேட்டர் அப்படிங்கிறது முத்துலட்சுமி ரெட்டி.
ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஆனி பெசன்ட்டோட. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் ரெகார்டிங் தேவதாசி சிஸ்டம்? Devadasi was a female artist who was dedicated to worship and serve a god or goddess or a temple for her entire life. அது சரிதான். The Chola Empire supported the Devadasi system. கண்டிப்பா அவங்க தான் தொடங்கி வச்சது. தமிழ் தேவதாசிஸ் were known as தேவர் அடியார், தேவர்களுக்கு அடியார். டான்ஸ் அண்ட் மியூசிக் வேற an essential part of temple worship. அப்போ எல்லாமே கரெக்ட் தான். The first women legislative council member in 1927 and the first women to be elected as the deputy chairman in Madras Council. அது முத்துலட்சுமி ரெட்டி தான். லட்சுமி. ஆமா. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இன்ட்ரோடியூஸ்டு தேவதாசி எபோலிஷ்மெண்ட் பில். பில்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணது 1929. அந்த பில் 1929. சக்சஸ் ஆனது 1930. சரியா? அது கம்ப்ளீட்டா சக்சஸ் ஆனது 1947. அப்போ சிஎம் இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அடுத்து டாக்டர் முத்துலட்சுமி இன்ட்ரோடியூஸ்டு தேவதாசி எபோலிஷ்மெண்ட் பில் 1929. சொல்லுங்க யாரு? சார் கோட்டீஸ்வரன். சொல்லுங்க சார். 48 ஆன்சர் சொல்லுங்க சார். 48ங்களா? ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் விமன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் மெம்பர் அப்படிங்கறத 1927ல நாமினேட் பண்ணது முத்துலட்சுமி ரெட்டி. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விமன் டு பி எலெக்டட் as a டெபியூட்டி சேர்மன் இன் த மெட்ராஸ் கவுன்சில், அதுவும் நம்ம முத்துலட்சுமி ரெட்டி தான். ஓகே. அடுத்து 49க்கு 1929 இன்ட்ரோடியூஸ் ஆனது. அது பார்ஷியலா சக்சஸ் ஆனது 1930. ஓகே. அடுத்து 50th டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இன்ட்ரோடியூஸ்டு தேவதாசி எபோலிஷ்மெண்ட் பில். அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணது 1929. அது கரெக்ட் தான். த பில் வாஸ் சப்போர்ட்டட் பை தீரர் சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி பயங்கரமா எதிர்த்தாரே தவிர ஆதரிக்கல. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தப்பு. மூணாவது தந்தை பெரியார் டிட் நாட் ரெண்டர் இஸ் சப்போர்ட் டு இஸ் பில். அவரு சப்போர்ட் பண்ணாருன்னு கேட்டா கண்டிப்பா பயங்கரமா ஆதரிச்சார். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. த பில் வாஸ் ஃபைனலி பாஸ்ட் இன் த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் த இயர் 1947. அது கம்ப்ளீட்டா சக்சஸ் ஆனது 1947 தான். அப்போ ஒன்னாவதும் நாலாவதும் மட்டும் கரெக்ட். அடுத்து புலித்தேவர் was finally defeated by Captain Campbell in the year 1767. வேலு நாச்சியார் was the daughter of ராமநாதபுரத்தை ஆட்சி செய்த செல்லமுத்து சேதுபதியின் ஒரே மகள். Who was the collector was dismissed from service for mishandling the affairs of வீரபாண்டிய கட்டபொம்மன். அதுக்கு பதவியை விட்டு காலி பண்ணது யாரு? WC ஜாக்சன். அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தவர் தான் எஸ்ஆர் லூசிங்டன். அதுக்கு ஆப்ஷன் ஏ. The fort of Sivagiri was eminently suited both for offensive and defensive operation. அது கரெக்ட் தான். ரீசன் என்ன? இட் இஸ் த ஃபுட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வித் ஃபார்மிடபிள் பேரியர்ஸ் அரவுண்ட் இட். அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான். ஏ அண்ட் ஏயும் கரெக்ட், ஆறு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஆப்ஷன் சென்னை. அடுத்து who among the following gave protection for வேலு நாச்சியார் and her daughter for 8 years? 8 வருஷம் பாதுகாப்பு கொடுத்தது விருப்பாட்சி ஆட்சி செய்த கோபால நாயக்கர். இவரால் தொடங்கப்பட்டதுதான் கூட்டமைப்பு. Who was known by Tamil as வீரமங்கை and ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா? அது நம்ம வேலு நாச்சியாருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள் தான். வீரமங்கை வேலு நாச்சியார், ஜான்சி ராணி. அது போக ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கு. வேலு நாச்சியார் was the queen of சிவகங்கை. ஒருவேளை இதுல ராமநாதபுரம் கொடுத்திருந்தா என்ன பண்றதுங்க? சிவகங்கை தான் சரி, ஏன்னா அங்கதான் கியூனா இருந்தது. ராமநாதபுரம்னா இளவரசி. ஆமா ஆமா, அதனால கியூன்னு கேட்டா கண்டிப்பா சிவகங்கை மட்டும்தான் சரி. ஃபைண்ட் தி ஆட் ஒன் அவுட். கட்டபொம்மன், ஊமைத்துறை, சவத்தையர், திப்பு சுல்தான் மட்டும்தான் வித்தியாசமானது. Who proclaimed that Tamil had taken the real lead in the Indian freedom struggle? இந்திய சுதந்திர போராட்டத்துல இல்லைங்க, அது இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னதான் வீடி சவர்கர். என் சஞ்சீவி. ஆமாங்க. அடுத்து in 1780 the வேலு நாச்சியார் won the battle against British with military assistance from கோபால நாயக்கர் and ஹைதர் அலி 1780ல. அடுத்து யூசப் கான் was charged with treachery and hanged in 1761. அவர் தூக்குல போட்டது 1764. அப்போ அது தப்பு. வேலு நாச்சியார் அப்பாயிண்டட் சின்ன மருது as a commander and பெரிய மருது as a advisor. கரெக்டா? இது பெரிய மருது தான் கமாண்டர். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே தவறு. ஆமா மாறி.
வேலுநாச்சியார் டைட் இன் 1796. அது கரெக்ட் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கடைசி ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும்தான் கரெக்ட். 1 and 4. ஆப்ஷன் பாம்பே. 1 minute. 1 minute வெயிட் பண்ணுங்க. இதோ வரேன். அடுத்த கொஸ்டின். Who was the English president of Indian National first English president of Indian National Congress? ஜார்ஜியுல். ஜார்ஜ். எந்த சீசனுக்கு? 1888 சார், அலகாபாத்ல. அலகாபாத் அலகாபாத் சீசனுக்கு. ஓகே. ஆல்ஃபிரட் வெப் அப்படிங்கிறது எந்த இடத்துல நடந்த மாநாட்டுக்கு பிரசிடண்டா இருந்தாரு? மெட்ராஸ் சார். வில்லியம் மெட்டர்மன். வில்லியம் பார்த்தோமா? எஸ் சார், வில்லியம் மெட்டர்மன் பேரே 1889ல பார்க்கலையா? பார்த்தோம். 1889ல பாம்பேல. காங்கிரஸ். பாம்பேல. ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின். பிபின் சந்திரபால் அட்ரஸ்ட் ஹியூஜ் கிரவுட் அசம்பிள்ட் ஆன் மெரினா பீச் டூரிங் த இயர். அது 1907ஆம் ஆண்டு இறுதியில இங்க பேசிட்டு போன போதுதான் பிபின் சந்திரபால கைது பண்ணிட்டாங்க. இந்த பிபின் சந்திரபால் அப்படிங்கிறவரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட். 3 பேர், லாலா லஜபத் ராய், பால கங்காதர் திலகர், பிபின் சந்திரபால். இந்த 3 பேர்ல 3 பேருமே பயங்கரமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இதுல முதல்ல இறந்து போனது யாரு அப்படின்னா நம்ம பால கங்காதர் திலகர். கடைசியா இறந்து போனது நம்ம பிபின் சந்திரபால். 1907ஆம் ஆண்டு இங்க சூரத் ஸ்பிளிட் நடந்ததும் இந்த 1907ல தான். அந்த சூரத் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமையில இருந்தது ராஷ் பிஹாரி கோஷ். அடுத்து 1906ல காங்கிரஸ் நடந்தது கல்கட்டால, அதுக்கு தாதாபாய் நவ்ரோஜி. 1917ல கல்கட்டால காங்கிரஸ் நடந்தது, அதுக்கு அனி பெசன்ட்.
1916 சத்யேந்திர பி சின்ஹா தலைமையில பாம்பேல காங்கிரஸ் நடந்தது. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஹூ இஸ் த பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் டூரிங் தி ஸ்பிளிட் பிட்வீன் மாடரேட் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்? அப்போ தலைவராக இருந்தது ராஷ் பிஹாரி கோஷ். 1907லயும் அவர் தான், 1908லயும் அவர் தான் தலைவர். அடுத்து ஃபெரோஷா மேத்தா 1890ல. ராஷ் பிஹாரி போஸ் அப்படிங்கிறவர் யாரு? 1912 காலகட்டத்துல டெல்லியில சாந்தினி சவுக் அப்படிங்கிற இடத்துல லார்டு ஹார்டிஞ்சி அப்படிங்கிறவரை கொலை பண்ண போய் பாய் பால் புகுந்த், அப்புறம் அவாத் பிஹாரி, அப்புறம் நம்ம ராஷ் பிஹாரி போஸ். இதுல ராஷ் பிஹாரி போஸ் 1912 இருந்து 1915 வரைக்கும் இந்தியாவிலே தலைமறைவா இருந்தாரு. இதே காலகட்டத்துல 1913ல யுஎஸ்ல தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் கதர் பார்ட்டி, கதர் இயக்கம். அதை தொடங்கினது லாலா ஹர்தயால். அந்த லாலா ஹர்தயாலுக்கு இங்க இந்தியாவில இருந்து சப்போர்ட் இருந்தது. அதுக்கு காரணம் யாரு? ராஷ் பிஹாரி போஸ். அப்புறம் 15ல இந்திய நாட்டை விட்டு தப்பிச்சு போய் அங்க 1942ல ஜப்பான்ல இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் அப்படின்னு ஒரு அமைப்பு தொடங்கி இருக்க ராஷ் பிஹாரி போஸ். பயங்கரமான எக்ஸ்ட்ரீமிச சிந்தனை. இன்னொன்னு, இந்திய தேசிய ராணுவம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆர்மி யூனிட்டை நேதாஜி கையில ஒப்படைச்சது ராஷ் பிஹாரி போஸ் தான். இதுக்கு ஆன்சர் ராஷ் பிஹாரி கோஷ், ஆப்ஷன் ஏ. Who was the first women president of Indian National Congress? First women president அப்படின்னு கேட்டுட்டா அது அனி பெசன்ட். இந்தியன் விமன் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்டா அது சரோஜினி நாயுடு. 1900 எந்த மாநாட்டுக்கு சரோஜினி நாயுடு பிரசிடென்ட் இருந்தது? 1925 கான்பூர் செஷன். The independent India adopted DAS as its national motto when she declared herself as a sovereign republic. எது நம்மளுடைய தேசிய மோட்டோ, அதாவது மோட்டோ இதா இருந்தது அப்படின்னா சத்தியமேவ ஜெயத்தை. அந்த சத்தியமேவ ஜெயத்தை, ஆமா, வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாரக மந்திரம். அந்த சத்தியமேவ ஜெயத்தையே தான் நம்மளுடைய சிம்பிள்ல வாய்மையே வெல்லும் அப்படின்னு அதை மாத்தினது யாரு? அண்ணா 1962ஆம் ஆண்டு. அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபனிடத்திலிருந்து, அதாவது முண்டக உபனிஷத். Which of the following pair is not correct? கிரிப்ஸ் மிஷன் 1942ல வந்தது. என்ன காரணம்? இரண்டாம் உலக போர்ல அங்க பிரிட்டிஷோட அணியில பிரிட்டிஷ்க்கு பயங்கரமான அழுத்தத்தின் காரணமா ஆங்கிலேயர்கள் அங்க இருந்து அனுப்பின ஒரு குழு தான் கிரிப்ஸ் மிஷன். ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸோட தலைமையில வந்தது. அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. என்ன காரணம்? இரண்டாவது வட்டமேசை மாநாட்டிற்கு காந்தி கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்னு அங்க இருந்து அழைப்பு வந்தது. அதனால பாகிஸ்தான் ரெசல்யூஷன் லாகூர்ல 1940. எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு தீவிரமான போராட்டம். நேரு அறிக்கை வெளிவந்தது 1928 மோதிலால் நேரு தலைமையில. அதுதான் மட்டும்தான். 28 தான் சரியானது. அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கு ஆன்சர். When did the British Parliament enact Indian Independence Act? இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது உருவானது ஜூலை மாதம் 1947. அதற்கு அப்புறம் தான் ஆகஸ்ட்ல நமக்கு விடுதலை அப்படிங்கிற ஒண்ணு கிடைச்சது. அடுத்து மெம்பர்ஸ் ஆஃப் த கேபினெட் மிஷன் சென்ட் டு இந்தியா இன் 1947. யாரெல்லாம் கேபினெட் மிஷன்ல வந்திருந்தது அப்படின்னா லார்ட் பத்திக் லாரன்ஸ், ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர், 3 பேரும் தான். ஆப்ஷன் ஏ. த பிரிட்டிஷ் கேபினெட் மிஷன் வாஸ் ஹெடட் பை. இதுக்கு தலைமையேற்று வழி நடத்தினது யார் அப்படின்னா பத்திக் லாரன்ஸ். அன்னைக்கு 1942ல கிரிப்ஸ் மிஷனை வழி நடத்தினது ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ். இப்போ கேபினெட் மிஷனை வழி நடத்துறது யாரு? பத்திக் லாரன்ஸ். கேபினெட் மிஷன் வந்ததுனாலதான் நமக்கு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அப்படிங்கறத எழுதுறதுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்றதுக்கு முக்கிய காரணம் இந்த கேபினெட் மிஷன் தான். The fort built by Dheeran Chinnamali to fight with the British without leaving the place is known as, அதுதான் ஓடா நிலை. ஆமா, சங்ககிரி கோட்டையில அவர் தூக்கிலிடப்பட்டது. Which among the following year the விஜயநகர எம்பையர் fell? 1565ஆம் ஆண்டு நடந்த தலைக்கோட்டை போர் அல்லது ராட்சச தங்கிடி, அந்த போர்ல தான் விஜயநகர தக்கான சுல்தானியர்களுக்கு நடந்த போர். அதுல தோல்வி அடைந்தது விஜயநகர பேரரசு. Who remembered as Khan Sahib had been employed as a commander of company's Indian troop. யார சொல்லிட்டு இருக்காங்க? அது யூசப் கான். குப்லாய் கான்லாம் அங்க வரக்கூடியவர் ஹிஸ்டரியில மெடிவெல்ல. யூசப் கான் டிஃபீட்டட் ஹூம் அண்ட் கேப்சர்ட் சோழவந்தான். அது யார எதிர்த்து சண்டை போட்டாரு? ஹைதர் அலியோட டீம். Who along with Bhagat Singh threw a bomb in the legislative assembly in April 1929? பகத் சிங் இங்க 2 வெடிகுண்டுகள் வீசப்பட்டது. என்ன காரணம்? ஒன்னு பப்ளிக் சேஃப்டி பில், இன்னொன்னு ட்ரேட் டிஸ்பியூட் பில். அந்த 2
மசோதா தாக்கல் ஆகுது. அதுக்கு எதிராக தான் இந்த 2 வெடிகுண்டுகள் வீசப்பட்டது. Which of the under mentioned personality is unrelated to ஸ்வராஜ் பார்ட்டி? சுயராஜ்ய கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் யாரு? மோதிலால் நேரு அங்கதான் இருந்தாரு, சித்தரஞ்சன் தாஸ் அங்கதான் இருந்தாரு, சத்தியமூர்த்தி அங்கதான் இருந்தாரு. ராஜாஜி தீவிரமான காங்கிரஸ் தொண்டர், அதனால அவர் கிடையாது. பகத்சிங் shoot the police commissioner Saunders dead because forced the public safety bill through the legislative assembly. ஒண்ணு, அது காரணமா? நோ சார். ம், லாலா லஜபதி ராய் ஆ, இறந்ததை வச்சு அதுதான் சரி, அடுத்து வாசிப்போம். He had led the Lathi charge against the peaceful procession in the course of which Lala Lajpat Rai was injured. Okay. He had led a campaign against the armory raid culprits. அடுத்து, சந்திரசேகர் ஆசாத் was killed in an encounter led by him in Allahabad. இதுல எதெல்லாம் சரியா தோணுதுங்க? கண்டிப்பா அந்த ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது 100% தவறு. அப்போ இதுல என்ன காரணம்? லாலா லஜ்பத் ராயோட அந்த லத்தி சார்ஜ் தான் காரணம், வேற எதுவுமே இல்லை. The சௌரி சௌரா இன்சிடென்ட் காஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் மூவ்மெண்ட். அது ஒத்துழையாமை இயக்க போராட்டத்தை தான் முடிவுக்கு கொண்டு வந்தது இல்லையா? சௌரி சௌரா அப்படிங்கிறது 1922 பிப்ரவரி மாசம். பிப்ரவரி காந்தியை கைது பண்ணது 1922. அது மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டார். நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வாஸ் அடாப்டட் இன் விச் செஷன் ஆஃப் காங்கிரஸ்? எந்த காங்கிரஸ் செஷன்ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்? நாக்பூர் செஷன் 1920. அதுக்குதான் விஜயராகவாச்சாரியார் தலைமை தாங்கினார். ரவுலட் ஆக்ட் ஆஃப் 1919 வாஸ் டர்ம்ட் அஸ், அதுக்கு இன்னொரு பேர் என்ன? பிளாக் ஆக்ட். ஆமா. இந்த ரவுலட் ஆக்டுக்கு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி முக்கியமான சட்டங்கள் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, இந்த உலகப்போர் தொடங்கினது 1914 முதலாம் உலகப்போர். அது வந்ததுமே பிரிட்டிஷ்க்கு பயங்கரமான பயம். அதனாலதான் இங்க எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக 1915ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கொண்டு வந்த ஒரு சட்டம் தான் டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட். டிஃபென்ஸ் இந்தியா ஆக்ட், இந்திய பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு. அது ரவுலட் ஆக்டுக்கு முன்னாடியே வந்தது. வென் வாஸ் ரவுலட் சத்தியாகிரகா லான்ச்டு பை மகாத்மா காந்தி? எப்போ ரவுலட் சத்தியாகிரகம்? ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது ஆல் இந்தியா லெவல்ல ஹர்த்தால தொடங்கினது ஏப்ரல் 6ஆம் தேதி. அது மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தினதுதான் ஏப்ரல் 13. அது ஏப்ரல் 13. Who established the Servants of Indian Society in 1905? அது கோபால கிருஷ்ண கோகலே அவரால் தொடங்கப்பட்டதுதான். Who was the first Indian to raise the national flag away from India? நம்மளுடைய 1907ஆம் ஆண்டு ஜெர்மனில இன்டர்நேஷனல் சோசியலிஸ்ட் கான்பரன்ஸ் அப்படிங்கிற மாநாட்டுல அது நடந்தது. ஸ்டுட்கார்ட் அப்படிங்கிற இடம், அங்கதான். ஸ்டுட்கார்ட், STUTGATT. அடுத்து, what is the correct sequence of the following events? லக்னோ பேக்ட் நடந்தது 1916. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டயாச்சி, இரட்டையாட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது 1919. ரவுலட் ஆக்ட் நடந்தது 1919. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அது 1905. அப்போ இதுல கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது 4ல இருந்து தொடங்கணும். 4ல இருந்து தொடங்குறது 2 இருக்குது. 4க்கு அப்புறம் 1 இல்லைன்னா 3. லக்னோ பேக்ட் அப்படிங்கிறது தான் முதல்ல நடந்தது. அப்போ இதுதான் சரியானது. அப்போ லக்னோ பேக்ட், அதுக்கடுத்து ரவுலட் ஆக்ட், அதுக்கப்புறம் நடந்தது டயாச்சி சிஸ்டம். ஆப்ஷன் பாம்பே. அனார்ச்சியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம் ஆக்ட், அதுக்குதான் இன்னொரு பேர் என்ன? ரவுலட் ஆக்ட். இந்த ரவுலட் ஆக்டை கிரியேட் பண்ண அந்த குழுவுல இருந்தவங்க தான் மசாருல் ஹக், மதன் மோகன் மாலவியா, முகமது அலி ஜின்னா, சங்கரன் நாயர், இவங்கெல்லாம். அபினவ் பாரத் சொசைட்டி, அதோட ஒரிஜினல் நேம் அப்படிங்கிறது மித்ரா மேளா. அது தொடங்கப்பட்டது 1899. அதை தொடங்கினவர் VD சவர்கர், அவரோட பிரதரோட பேரு GD சவர்கர். அப்போ ஃபர்ஸ்ட் தொடங்குறது 4ல தொடங்கணும். அப்போ AD. அனுஷிலான் சமிதி, இதுக்கு நம்ம பரீந்திரகுமார் கோஷ், பூபேந்திரநாத் தத்தா, இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருந்தாங்க. இவங்களால தொடங்கப்பட்டதுதான் இந்த அனுஷிலான் சமிதி. அதுல இருக்கக்கூடிய இங்க கொடுத்திருக்க ஒரு ஆள் யாரு அப்படின்னா அரவிந்த் கோஷ். அப்போ 4-1. கதர் பார்ட்டி, அது 1913 US தொடங்கப்பட்டது, லாலா ஹர்தயால். அப்போ 2. அப்போ ஆப்ஷன் டெல்லி. 4வது ஸ்வராஜ் பார்ட்டி, அது சித்தரஞ்சன் தாஸ். 3. அப்போ ஆப்ஷன் டெல்லி. Acharya Vinoba Bhave was selected as the first Satyagrahi by Mahatma Gandhi after he completed the speech on
இவர் பவுனார் ஆசிரமத்துல அந்த சத்தியாகிரகம் போராட்டம் தொடங்கப்பட்டது. இப்போ அக்டோபர் 17, 1941. 41 40 40 sir. 40 40. 40 தான். ஏன்னா 41ல போராட்டமே முடிஞ்சு போச்சு. Who was the second சத்தியாகிரகி to offer individual சத்தியாகிரகா? ஜவஹர்லால் நேரு. ஆமா, ஜவஹர்லால். மூணாவது பிரம்மதத். விமன் சுபத்ரா குமாரி சௌஹான். The Royal Indian Navy mutiny broke out on 18 to 23 February 1946. அது பாம்பேல. HMIS தல்வார் ஷிப் அப்படிங்கிறதுலாம் தொடங்குனது எம்.எஸ். கானோட தலைமையில மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடந்தது. The author of the statement of 14th August 1947 was a day of sorrow and destruction for India அப்படின்னு சொன்னது ஆச்சாரியா கிருபலானி. நம்ம இந்திய நாடு பிரிஞ்சு போனதை ஏத்துக்க முடியல. அடுத்து who announced in the House of Commons to hand over power to the people of India. அப்போ இந்திய மக்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தை கைமாற்றணும் அப்படின்னு சொன்னது அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்த கிளமண்ட் அட்லி தான். ஏன்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய லோக்சபா மாதிரி. அங்க அனௌன்ஸ் பண்ண பிரைம் மினிஸ்டர் அட்லி தான். ஏன்னா மவுண்ட் பேட்டன் நேரம் இங்க இருந்தாரு, அதனால அவரை நம்ம சூஸ் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. இன்னொன்னு வைஸ்ராய் லார்டு லூயிஸ் மவுண்ட் பேட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ அவர் வைஸ்ராய் பதவி கிடையாது இல்லையா? சரி, அப்போ வைஸ்ராய் இருந்தது, அதுக்கப்புறம் தானே கவர்னர் ஜெனரல் இல்லையா? அது கரெக்ட் தான். அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது டி, பிரைம் மினிஸ்டர் அட்லி தான். காந்தி சப்போர்ட் த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இன் 1922. ஸ்டாப்டு த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், அது கரெக்ட் தான். வயலன்ஸ் அட் சௌரி சௌரா led him to stop the movement, அது கரெக்ட் தான் இல்லையா? ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ. அடுத்தது காங்கிரஸ் பாலிசி ஆஃப் ப்ரே பெட்டிஷன், இதுதான் ப்ரொடெஸ்ட் இந்த மாதிரி செய்யணும். அல்டிமேட்லி கேம் டு அன் எண்ட் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப். ஏன்னா ஒரு இவ்வளவு நேரம் அந்த மாடரேட் போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும், ஒரே ஆள் பயங்கரமான எக்ஸ்ட்ரீமிஸ்டா தான் இருக்கணும், அது பாலகங்காதர திலகர் தான். ஆஃப்டர் ரிட்டர்னிங் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, காந்திஜி லான்ச் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் சத்தியாகிரகா. அது சம்பரான் சத்தியாகிரகம் தான். 1917. அவரை இன்வைட் பண்ணது ராஜ்குமார் சுக்லா. அடுத்து who was the Viceroy of India when the Rowlatt Act was passed? ரவுலட் சட்டம் கொண்டு வரும்போது இங்க மாண்டேகு செம்ஸ்போர்டோட பீரியட். அதுல மாண்டேகு அப்படிங்கிறவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், செம்ஸ்போர்ட் அப்படிங்கிறவர் வைஸ்ராய். டூரிங் த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், இவர் 1919 அவர் தான் இருந்தார். 21 வரைக்கும் லார்ட் செம்ஸ்போர்ட் தான் வைஸ்ராய். டூரிங் த இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், why did Rowlatt Act arouse popular indignation? என்ன காரணம்? அது இவ்வளவு தூரம் மக்களுக்கு கொந்தளிப்பு ஏற்படுத்துறதுக்கு இந்த ரவுலட் ஆக்ட் அதுக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, விசாரணையின்றி மக்களை சிறையில் யார Option C, வேணாலும் sir. ஜெயில போடலாம், 2 வருஷத்துக்கு ஜாமீனே. 2 வருஷம். Yes. ஆமா, ஆப்ஷன் சென்னை. Which one of the following movements has contributed to a split in the Indian National Congress resulting in the emergence of moderates and extremists? அதுக்கு முக்கிய காரணம் என்ன? இப்போ நம்ம ஆப்ஷன்ல பார்த்தோம்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் முன்னாடியும் பிரிஞ்சுட்டாங்க, சிவில் டிசபிலிட்டி மூவ்மெண்ட் முன்னாடியும் பிரிஞ்சாச்சு, குவைட்டினியா மூவ்மெண்ட் முன்னாடியும் பிரிஞ்சாச்சு. அப்போ ஒரே ஆப்ஷன் சுதேசி மூவ்மெண்ட் தான். சுதேஷி. ஆமா. ஸ்வதேஷ் அண்ட் பாய்காட் வாஸ் adopted as a method of struggle for first time during the. எப்போ இதை கொண்டு வந்தாங்க? அது இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் சமயத்துல தான் Partition சுதேஷ். of Bengal. ஆமா. அடுத்து which one of the following aroused a wave of popular indignation that led to the massacre by the British at Jallianwala Bagh? அது வரதுக்கு முக்கிய காரணம் என்ன? இந்த ரவுலட் சட்டம் தான். பப்ளிக் சேஃப்டி பில் அப்படிங்கிறது 1929ல, ஆர்ம்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்தது 1878 லார்ட் லிட்டனோட பீரியட்ல. வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட் அப்படிங்கிறதும் 1878ல உள்ளூர் பத்திரிகைகளுக்கு தடை சட்டம் கொண்டு வந்தது, அதுவும் லார்டு லிட்டனோட பீரியட் தான். அந்த லார்டு லிட்டனோட பீரியட் தான் 1876ல இருந்து 80 பயங்கரமான பஞ்ச காலகட்டங்கள். இதுக்கான ஆப்ஷன் சென்னை. The name of the famous person of India who returned the knighthood conferred on him by the British government as a token of protest against the atrocities in Punjab in 1918. அந்த பட்டத்தை திருப்பி கொடுத்த ஒரே ஆள் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத். தன்னுடைய கைசரி இந்து அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாரு. ஜார்ஜ் ஜோசப் கொடுத்தாரு. ஆமா, ஜார்ஜ் ஜோசப்பும் தன்னுடைய கைசரி இந்து சரி பரிஸ்டர் பட்டத்தை பரிஸ்டர். கொடுத்திருப்பாரு. ஆமா. A London branch of All India Muslim League was established in 1908 under the presidency of. அது அமீர் அலி அப்படிங்கிறவர். சரியா? இவ்வளவுதான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சார், அந்த சுதந்திர அறிவிப்பை வந்து பொதுமக்கள் சபையில வந்து மவுண்ட் பேட்டன் அப்ப அறிவிக்கலைங்களா சார்? அட்லி தான் பொதுமக்கள் சபையில சொல்லியிருப்பாரு சார். எந்த கொஸ்டின் சொல்றீங்க?
எந்த கொஸ்டின் சொல்றீங்க? இது நம்ம நாடு பிரிஞ்சு போறது கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுங்களா? இல்ல சார், அது இல்ல சார். சுதந்திரத்தை ஒப்படைக்க இந்த கொஸ்டின் தான் சார். அது இதுவா? இது ஆமா நல்லா சார். பாருங்க. அனௌன்ஸ்ட் இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குங்க? அது பிரிட்டிஷ்ல இருக்குது. மக்களுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க போயிரும் என்ற தகவலை பொதுமக்கள் சபையின் இது ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்று இந்த மீனிங்ல கொடுத்துட்டாங்க. ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இந்தியாவில் லோக்சபா இருக்குல்லையா அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒரு அவை. ஓகேவா? இதுல எஸ். டிரான்ஸ்லேஷன் தான் சின்ன மிஸ்டேக்கா இருக்கு. ஓகே சார். ஓகே. சார் வேற ஆக்சுவலா ஓகே சார். அட்லி ஏன்னா இந்திய வந்து மக்களுக்குன்னு இருந்ததுனால ஒருவேளை இந்தியாவுல அறிவித்தது வந்து மவுண்ட் ஆ, பேட்டன் அப்படின்னு சொல்லி ஓகே நான் எடுத்துட்டேன் ஓகே சார். ஓகே ஓகே ஓகேங்க. சார் சொல்லுங்க. பிரதமர் அட்லி வந்து எந்த கட்சி சார்? ஜனநாயக கட்சியா, லேபர் குடியரசு கட்சியா? லேபர் பார்ட்டி, தொழிலாளர் கட்சி. தொழிலாளர் கட்சி, ஆமாங்க. நாட் குடியரசு. இல்லைங்க. ஓகே, தேங்க்யூ. சார் சொல்லுங்க மேம். சார் இப்ப நம்ம யூனிட் 6 தானே சார் பார்த்திருக்கோம். யூனிட் 6 ஆமாங்க ஐஎன்எம் பார்த்திருக்கோங்க சார். ஆமாங்க அதுல இந்த ஆமாங்க. தனித்தமிழ் இயக்கம் அதெல்லாம் இருக்குங்களா சார்? அது நம்ம படிச்சுக்கணுமா? தனித்தமிழ் இயக்கமா நடத்துவோங்க. அதான் தமிழ் பார்ட் மேல இருக்கு இல்லைங்களா? அதுலயே வருங்க. ஓகே ம், ம், ஓகே ம். சார். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேள்வி இல்ல? சார் நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். ஒரு 7 கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும் சார். ஃபர்ஸ்ட் 7 சொல்லுங்க. கொஸ்டின். சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டினா? ஃபர்ஸ்ட் ஏழா? ஓகே. ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் காட்டிடுங்க, நான் எழுதிக்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சென்னை, ஜூலை 10, 1806. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சென்னை, சஜான் கடாக். தேர்ட் கொஸ்டினுக்கு கல்கட்டா, ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பாம்பே, ட்ரெஸ் கோட் அண்ட் நியூ டர்பன். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி, சரி, ஆப்ஷன் ஏ மருது பிரதர்ஸ். ஆப்ஷன் ஏ மருது பிரதர்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின் ஆப்ஷன் ஏ அஞ்சலி அம்மாள். செவன்த் கொஸ்டின் ஆப்ஷன் பாம்பே அம்புஜித் அம்மாள். ஓகே, ஓகேங்களா? தேங்க்யூ சார். நன்றிங்க சார். ஓகே, வேற யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. நாளை காலையில 5 மணிக்கு கிளாஸ் இருக்குது. இந்த 11 பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்களா? நீங்க மட்டும் வந்தா போதும். மத்தவங்க எல்லாம் டெஸ்ட் எழுதுறது இல்ல, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக நம்ம வர்றோம் உட்கார்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. 10 பேர் வந்தாலும் சரி, 10 பேரும் கிளியர் பண்ற அளவுக்கான மைண்ட் செட் இருந்தா அதுவே போதுமானதான். சரியா? நாளை காலையில 5 மணிக்கு சந்திப்போம். ஓகேவா? நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் யார் யார் என்னென்ன மார்க் எடுத்திருக்காங்கன்னு எங்க சார் அப்டேட் பண்ணுறது இப்போ? நான் அதை உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் போட்டு விட்டுறேங்க. ஓகே. சார் மேக்ஸ் அப்பதான் வந்து கொஸ்டின் அப்லோட் பண்றேன்னு சொல்லிருக்காரு சார். என்னங்கம்மா?